இந்த ஹோலி ஸ்பிரிட் ஸ்கூல் வரத்துக்கு முன்னாடி ஒரு பத்திரிக்கையை பார்த்து இந்த இடத்துல வந்தேன். அது 32வது பேட்சில் நான் கலந்து கொண்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் பல காரியத்தை அறிந்து கொள்ளணும், ஆவியில் வளரணுன்ற ஒரு வாஞ்சியோடு நான் வந்தேன். What was your aim in attending this school of the Holy Spirit? எனக்கு ஒரே ஒரு ஏம் இந்த ஸ்கூல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் வந்து சேரும்போது ஏமன் தேசத்தை கலக்கி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி ஏமன் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு நான் வந்தேன். இங்கே வந்தபோது ஒவ்வொரு ஆரம்பத்துலேருந்து ஒவ்வொரு பாடமும் எனக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. இதுவரைக்கும் வாழ்க்கையில் நான் பார்க்காத தேவனுடைய மகிமையை ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். அது மாத்திரம் இல்லை, கிறிஸ்துவுக்குள் நான் யார் என்பதை உண்மையான மெய்யான சத்தியத்தை இங்கே வந்து தான் நான் கற்றுக்கினேன். அது மாத்திரம் இல்லாமல் நான் தேவனுடைய மகிமையில் முதல்ல நிரம்பினேன். நான் நடக்கும்போது, எழுந்திருக்கும் போது, படுக்கும் போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை ஒவ்வொரு நாள் அனுபவித்தேன். அது மாத்திரம் இல்லை, இங்கே கற்றுக் கொடுத்தா ஆவியில் நடப்பது என்ற சத்தியம் என்னை ஆவிக்குள்ளே கொண்டு போய் ஒரு மறுரூபமாக்கிச்சு. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாங்க, தேவ சத்தத்தை கேட்பது எப்படின்னு. சாதாரணமாக வேதத்தில் இருக்கிற பல ரகசியங்களை, பல வெளிப்பாடை என் கண்கள் திறக்கப்பட்ட. இது வரைக்கும் நான் ஒரு பாஸ்டராக இருந்து ஏமன் திருசபையை நடத்தி நான் வந்த பிறகு இந்த இடத்துல ஸ்கூல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டில் வரும்போது எனக்கு ஒரு பெரிய விஷன் கிடச்சிது. என் தரிசனம் என்ன, என் நோக்கம் என்ன, என் திட்டம் என்ன, இங்கே வந்து தான் நான் கண்டுபிடிச்சேன். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இந்த ஸ்கூல் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட்டு அருமையான எசக்கியா அண்ணி இவங்க 2 பேரும் ஒரு ஃபாதர் மதராக இருந்து எங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேமிலி போல் எங்களை நடத்தி எல்லா காரியத்திலும் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. இது மாதிரி ஒரு சத்தியம் இந்த பூமியில் கிடைக்காது, எங்கே கிடையாது. ஆனால் இங்கே வந்து கற்றுக்கினேன் இந்த சத்தியத்தை அநேகருக்கு, அநேக தேசங்களுக்கு, அநேக பட்டணங்களுக்கு போய் நான் சொல்லுவேன். இந்த சத்தியம் தெரியாமல் எத்தனையோ பட்டணம், எத்தனையோ சபை, எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ ஸ்டாஃபன், எத்தனையோ மிஷினரிகள், அவங்களுக்கெல்லாம் இந்த சத்தியம் தெரியணும். காரணம் ஒவ்வொரு நாளும் தேவ சத்தத்தை கேட்கும். அது மாத்திரம் இல்லை, முக்கியமாக இந்த கடைசி செமினார், ஃபேமிலி செமினார் வச்சாங்க. அந்த செமினாரில் கூட குடும்ப வாழ்க்கையை குறித்து எங்களுக்கு டீச்சிங் பண்ணும்போது அந்த குடும்ப வாழ்க்கையில் இது வரைக்கும் மனைவி கிட்ட ரொம்ப அன்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தூரமாக தான் இருந்தேன். ஆனால் இங்கே வந்து நான் லவ் லாங்குவேஜ் பற்றி கண்டுது. அன்னிலேருந்து அன்பு அதிகமாகிடுச்சு எங்களுக்குள்ள. இப்போ ஒவ்வொரு நாளும் அன்பை குறித்து பேசுகிறோம். எனக்குன்னு ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வந்துச்சு. இனிமேல் முதல்ல குடும்பத்தையும் அதுக்கப்புறம் ஊழியத்தையும் தாங்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த பெராக்கா ஊழியத்துக்கு என் உயிருள்ள நாள் வரைக்கும் நன்றியோடு கலந்த ஒரு கவரிங்குள்ளேயோ அன்புக்குள்ளேயோ நான் இங்கே இருப்பேன். காரணம் இந்த பெராக்கா என்னை ஒரு பெரிய இடத்துல நான் எங்கே இருக்கிறேன் என்னுடைய தரிசனம் என்னன்னு என் கண்களை திறக்க வச்சுது. அதனால் இந்த பெராக்காக்கு நான் ரொம்ப நன்றி உள்ளவனா